அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய், இன்டர்வியூ போனியா? என்னாச்சு? செட் ஆகலடா. டேய், காலத்துல ஒரு வேலைக்கு போடா. நானே எங்க வீட்ல வேலை இல்லாம எல்லாருக்கும் டிரைவர் வேலை பாக்குறேன். முக்கியமா ஏன் பாப்பாவுக்கு முடியலடா. நீ யார் அங்க டிரைவர் வேலை பாக்குற? நான் இங்க எங்க அப்பாட்ட தினம் இன்னும் அடி வாங்கிட்டு இருக்கேன். அடியா? ஆமாண்டா. டேய், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. நம்ம புடிச்ச வேலைக்கு போகணும்னு நினைச்சோம், நமக்கு கண்டிப்பா வயசாயிடும். டேய் டேய், அதெல்லாம் நாம கொண்டு வரத பொறுத்து. இங்க பாரு, நான் உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப அசால்ட்டா இருக்காதடா. நான் எனக்கு பிடிச்ச வேலையை நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எப்போ செட் ஆகுதோ அடுத்த செகண்ட் கிளம்பிடுவேன். ஒழுங்கா வேலையை பாக்க பாரு. அது வேறயா? டேய், சரி பாக்குறேன்டா. ஆமா, மணி எத்தனை? எத்தனை? 5க்கு மேல இருக்கும். இந்த குழந்தை போன் பண்றேன்னா இன்னும் காணோம். என்னடா? என் பாப்பா தான்டா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், வந்து கூப்பிட்டுக்கோன்னு சொன்னா. அவளுக்காக தான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். இன்னும் கால் பண்ணிருக்காளான்னு பாரு. பாரா, நாமெல்லாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸா சுத்தினா திட்டுறாங்க. குட்டி சுவர்ல நின்னு கழுதையா போறேன்னு. ஆனா பொண்ணுங்களுக்கு சுதந்திரம். இல்ல நல்லதுதான். இருந்தாலும் நாம திட்டு வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. சரி, நீ வேணா கிளம்பு. நான் என் பாப்பா கால் பண்ணிட்டு அப்படியே அவளை கூப்பிட போறேன். டேய், இன்னும் கொஞ்ச நேரம் இருடா, கால் பண்ணி பாக்குறேன். டைம் ஆகும்னு சொன்னா இருக்கிறேன். இன்னொரு 10-15 நிமிஷம்னா கிளம்புறேன்டா. இங்க கிடையாது, அம்மன்புரம். ஓ, பக்கத்து ஊரா? சரி, ஓகே. அப்படா நீ கிளம்பு, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஆனா வீட்டை பார்த்து போறேன். சரிடா. அம்மா சிவானி, அம்மன்புரம் போகாத. அப்படியே போனாலும் என்கிட்ட சொல்லாம போகாத, புரியுதா? புரியுதுப்பா. என் ஊரு, அப்பா அம்மா வாழ்ந்த ஊரு. அந்த ஊருக்கு நானே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்பா, நீ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கியா? ஒரு வீட்ல அப்பா இல்லைனா அந்த குடும்பத்தோட நிலைமையே மோசமா போகும். ஆனா எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லாம, அப்பா அம்மா பாத்தீங்களா, இப்படி தனியா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உலகத்துல உள்ள எல்லா சந்தோஷத்தையும் ஒரேடியா கொடுக்கற மாதிரி எல்லாத்தையும் எனக்கு மொத்தமா கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீங்க வாழ்ந்த வீட்ல நான் காலடி கூட எடுத்து வைக்க முடியாம என்னைக்கு இதெல்லாம் மாறும்னு தெரியலப்பா. சிவானி, என்னாச்சு? அப்பதே வீட்டுக்கு போறேன்னு கிளம்புனா, ஆனா இங்க வந்து அதுவும் தனியா. ஏய் ராம், என்ன நீ என்ன யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏய், நான் வந்ததும் கவனிக்கல, பக்கத்துல உட்கார்ந்ததும் கவனிக்கல. இல்ல இல்ல, கவனிச்சேன் ராம். என்ன சிவானி, தனியா வந்து இங்க உட்காந்துக்கிட்டு? அது ஒண்ணு இல்ல. சிவானி, ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ, அதெல்லாம் இல்ல ராம். முந்தியெல்லாம் இந்த மாதிரி தனியா கூட உட்கார மாட்டேன். ஏன்னா பயமா இருக்கும், எங்க அண்ணன் எங்க இருந்தாவது பாத்துட்டு இருக்கானா, ஏதாவது சண்டை போடுவானான்னு. இப்போ அந்த பயம்லாம் இல்ல ராம். உன்னாலையும் அப்பாவாலையும் இந்த அளவுக்கு இப்ப தைரியமா இருக்கேனா, அதுக்கு நீங்க தான் காரணம். அதெல்லாம் விடு. ஆமா, ஏன் உன் அண்ணன்களை பார்த்தா பயப்படுற? அப்படி என்ன பண்ணிருவாங்க? என்ன பண்ணிருவாங்களா? ஐயோ ராம், அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்ல நான் ஒரு 3-4 மாசம் வேணா இருந்திருப்பேன். அதுங்குள்ள நான் எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன் தெரியுமா? அடியா? என்னமா சொல்ற? அடிப்பாங்களா? ஐயோ ராம், பயங்கரமா வாங்கியிருக்கேன். உங்க அண்ணன்கள் அடிப்பாங்களா? எப்படி அடிக்க எப்படிமா மனசு வருது? அதெல்லாம் அவங்களுக்கு வரும் ராம். 2 பேருமே கூசாம கை நீட்டுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, எதிர்பார்க்காம சப்புன்னு அடிச்சிருவாங்க. காயம்லாம் நிறைய பட்டிருக்கு ராம். சிவானி, நிஜமாவா? ஆமா ராம். இப்ப நான் தனியா வந்த பிறகுதான் அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. என்ன, உடம்பளவுக்கு காயப்படாட்டி மனசளவுக்கு இங்க வந்து காயப்படுத்தினாங்க. இப்பதான் ராம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன். இதெல்லாம் இந்த சொத்துக்காக என்ன? சிவானி, நான் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். என் அப்பா டியூட்டில இருக்கும் மொத்தல கேஸ் ஃபைல் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொத்து பிரச்சனை எல்லாம் நான் அதெல்லாம் ஒரு நியூஸா தான் கேள்விப்பட்டேன். இப்போ உன்கிட்ட பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இப்படி எல்லாம் எப்படி மனசு வருதோன்னு. அதெல்லாம் வரும் ராம். என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா இல்ல நம்ம கூட பிறந்தவங்க நம்ம கூடயே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கெல்லாம் மதிப்பு. யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். நாம இப்படி கஷ்டப்படதான் செய்யணும். உண்மைதாமா. நான் அவங்க இடத்தெல்லாம் நிரப்ப கண்டிப்பா என்னால முடியும். ஏ ராம், இங்க பாரு, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் சொல்றேன்னு நினைக்காத. உனக்கு எல்லாமும் நான் இருக்க முடியும். அப்பா அம்மாவா எங்க அப்பா இருக்க முடியும், அது உனக்கும் தெரியும். ஆனா சிவானி, எனக்கு இப்ப புரியுது அண்ணன்களுக்கு நீ ஏன் இவ்வளவு பயப்படுறேன்னு. இந்த அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்கன்னா இருக்கட்டும். ஒரு நாள் அவங்க என் முன்ன வந்து நிக்காமையா போயிடுவாங்க. நீ கஷ்டப்பட்ட எல்லாத்துக்கும் நான் திருப்பி கொடுக்கறேன். ராம், கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன். ராம், நீ என்ன மட்டுமே யோசிக்கிற, நான் உன்னையும் யோசிக்கிறேன். உனக்கு என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும். ஏய், லூஸ் மாதிரி பேசாத. கஷ்டம் கழுதானு. இங்க பாரு,
எனக்கு நீ தான் நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னோட கஷ்டம் ஏன் கஷ்டம் மாதிரி. உனக்கு எப்போ என் மேல நம்பிக்கை வருதோ அப்போ நீ எனக்கு ஓகே சொன்னா போதும். அது வரைக்கும் நீ பயத்திலே இரு. ராம், சரி அதை விடு. தக்காளி சாதம் எப்படி இருந்தது சொல்லவே இல்ல. வீட்டுக்கு போனதும் அப்பா கேட்பாங்க. நான் என்ன சொல்லட்டும்? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்? அப்பாட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டியா? அப்பாவை பாத்தியா? ஆமா, எப்போமா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது. ஓ, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாரா? ஓகே ஓகே. ஏரா, இந்த தக்காளி சாதத்தை பத்தி கேட்காதான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்தியா? அது ஆமா. அழகுடி, நீ சிரிச்சா அவ்வளவு அழகு. ஆனா சிரிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற. இந்த மாதிரி உன்னை சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா பாத்துக்குவேன். கண்டிப்பா பாத்துக்குவேண்டி. என்ன ஓகே சொல்ல தயங்குற? இரு இரு, சீக்கிரமே சொல்ல வைக்கிறேன். சொல்ல வச்சுட்டு அப்புறம் உனக்கு உணச்சுக்கிறேன். ராம், சொல்லுமா. என்ன என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லையே. ம், எல்லாம் தெரியும், நான் தெரியாத மாதிரி கேக்குறது. கேளு கேளு. நாளைக்கு இல்ல நாளை நின்னு 2 நாளுக்குள்ள உன் மனசுல நான் இருக்கேங்கிறத உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். வைக்கிறேன் வைக்கிறேன். உன்னாலே உனக்காக என் இதயம் துடிக்குது பெண்ணே. நீ இல்லா உலகத்தில் நாம் வாழ மாற்ற கண்ணேனா. உன்னாலே உனக்காக என் இதயம் துடிக்குது பெண்ணே. நீ சொல்ல வழியெல்லாம் நான் உன்னை தேடுகின்றேனே. டேய், அந்த லோடெல்லாம் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன்டா, அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டேன். ஓ சரிடா. 5க்கு மேல மணி ஆயிடுச்சுடா. வேலையாளெல்லாம் சீக்கிரம் வேலை பார்க்க சொல்லு. அப்பதான் நாளைக்கு லோடு அனுப்ப முடியும். அதெல்லாம் சொல்லியாச்சுடா, பர்ஃபெக்டா இருக்கு. இன்னும் 1 hour என்ன, இப்பவே வேலையை முடிச்சா கூட நாளைக்கு லோடு தயார். சூப்பர்டா. பரவாயில்ல, வேலைக்காரங்கள எப்படியாவது பேசி வச்சியாது தேவையான வேலையை வாங்கிடுற. அதெல்லாம் பேச்சு திறமடா. என்ன திறமையும். தர்மா, தர்மா, பொற்கொடி நீயா? என்ன மில்லுக்கு வந்திருக்க? தர்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். என்ன பொற்கொடி? உன் தங்கச்சி நம்ம ஊருக்கு வந்திருக்கா. ஏன் தங்கச்சியா? ஆமா தர்மா, இப்பதான் பார்த்தேன். எங்க எங்க நம்ம ஊர்லயா? ஆமா தர்மா, நம்ம மில்லுக்கு முன்னாடி அந்த தெருவுல ஒரு வீடு காலியா இருந்தது பாத்தியா? ஆமா. இந்த வீட்டுக்கு இப்ப புதுசா குடி வந்திருக்காங்களே. பாக்கல, குடி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. குடி வந்திருக்காங்க தர்மா. அந்த பொண்ணு கூட உன் தங்கச்சியும் வந்தா, நான் பார்த்தேன். அந்த பொண்ணு கூட ஏன் தங்கச்சியா? ஆமா தர்மா. தர்மா என்ன சொல்றாங்க? சிவானி எப்படி இங்க வர முடியும்? அதான்டா என்னால நம்ப முடியல. ஊருக்குள்ள இனிமேல் வரவே மாட்டேன் வீரப்பா பேசிட்டு போனா. ஏய், ஒருவேளை அந்த போலீஸ்காரன் கூட. போலீஸ்காரன் கூட? ஏய், அப்படியே வந்தா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும் இல்ல நம்ம மில்லுக்கு வந்திருக்கணும். அதெல்லாம் வரலையேடா. தர்மா, பொற்கொடி நல்லா பாத்தியா? அது என் தங்கச்சி தானா? ஐயோ தர்மா, உன் தங்கச்சி தான். ஆனா நான் கூப்பிட்டு பேசினதுக்கு என்ன யாரும் தெரியாத மாதிரி நடிச்சு சிரிச்சிட்டு போயிட்டா. அடிச்சு சிரிச்சாளா? ஆமா தர்மா. அப்புறம் நீ ஏதோ போலீஸ் அது இதுங்கற. அப்படியெல்லாம் யாருமே இல்ல. அந்த பிள்ளை கூட இவளும் வந்திருக்கா. ஓ. தர்மா, நான் இத வந்து சொல்லிருக்கேன். நீ என்ன ஏதுன்னு பாத்துக்குவேன்னு. அமௌண்ட் தானே, நாளைக்கு கொடுக்கறேன் போ. சரி தர்மா, ரொம்ப சந்தோஷம். பொற்கொடி, ஆனா நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது. இல்ல இல்ல, நிஜம்தான். நம்ம சிவானியா எனக்கு தெரியாதா? என் கண்ணால பார்த்தா அவட்ட பேச்சு கொடுத்துட்டு தான் வந்தேன். சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கறேன். நாளைக்கு காலையில இங்க வரட்டா? இல்ல இல்ல, வீட்டுக்கு வந்துரு. சரி தர்மா. அப்பா, நினைச்ச மாதிரி அமௌண்ட் கிடைக்க போகுது. தர்மா அவன் பேருக்கு ஏத்த மாதிரி தான். டேய் தர்மா. சொல்லுடா. என்னடா, உண்மையிலே சிவானியா தான் இருக்குமா? பொற்கொடி கரெக்டா தான்டா சொல்லுவா. சிவானி இங்க வந்திருக்கானா? எதுக்காக இருக்கும்? ஒருவேளை நம்மள பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க வந்திருப்பாளோ? தெரியலையேடா. என்ன பண்ணலாம்? தர்மா, சிவானியை எங்க மில்லுக்கு தூக்கிட்டு வந்துருவோம். தூக்கிட்டு வரவா? எதுக்குடா? டேய், அவ நம்ம மூஞ்ச பார்த்தாலே பயந்து ஓடிடுவா. அதனால நாம தான் தெரியாம அவளை இங்க தூக்கிட்டு வரணும். வந்து விரட்டுவோண்டா. மிரட்டாவா? ஆமாண்டா, அந்த போலீஸ்காரன் கூட சுத்திக்கிட்டு நம்மள அந்த ஊருக்கு வர முடியாத அளவுக்கு ஆக்கிட்டா. ஆமாண்டா. பூ இல்லாம இப்ப தைரியமா இங்க வந்திருக்கானா? கண்டிப்பா அவளை பார்த்து பேச்சு கொடுத்து மிரட்டுறது நல்லதுதான். ஆமா தர்மா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பசுபதி, நம்ம மில்லுக்கு முன்னாடி உள்ள வீடு தானே, அங்க போய் வெயிட் பண்ணுவோம். சிவானி வந்தானா அவளை இங்க எப்படியாவது மில்லுக்கு தூக்கிட்டு வந்துருவோம். தர்மாவை ஏதாவது கத்துனானா? கர்ச்சிப் வச்சிருக்கேல, ஆ, வாயை புடிச்சு அமைக்கி தூக்கிட்டு வந்துடலாம். தர்மா முடியுமா? பசுபதி, நம்ம மில்லுல இருந்து அந்த தெரு வரைக்கும் ஆள் நடமாட்டம் எதுவுமே இருக்காது.
அது மாதிரி நம்ம மில்லு பக்கம் எவன் வருவான்? நாம நம்மள பார்த்தாலே பயந்துதான் ஓடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் சிவானியா இருந்தா தூக்கிட்டு வந்துடலாம். வந்து நம்ம பேசுற பேச்சுல 2 அறை போடுறதுல அவளை மிரட்டுறதுல அடுத்து இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. அதுவும் இல்லாம அந்த போலீஸ்காரன் கூட பழக்கத்தை விடணும். டேய் டேய் சூப்பரா, நீ சொன்னபடியே செய்வோம். மிரட்டல அந்த போலீஸ்காரன் மாவேன் அது கூட சுத்துறத நிப்பாட்டணும். அம்மா சொன்ன மாதிரிடா, இவ சொத்தெல்லாம் அனாமத்தா போகணுமே தவிர இவ கல்யாணம் முடிஞ்சு அந்த சொத்தெல்லாம் அவ பேருக்கு போய் சந்தோஷமா மட்டும் இருக்க கூடாதுடா. கண்டிப்பா. சரி வா, ரெடியா இருப்போம். நாளைக்கு லோடுக்கு சரக்கு எல்லாம் இருக்குல்ல? இருக்குடா. அப்பனா வேலையாளெல்லாம் போ சொல்லிடு. போடா, சீக்கிரம் போ சொல்லிட்டு வா. வந்திருக்கிற சிவானினா மில்லுக்கு தூக்கிட்டு வர்றதான் வேலை. இதோ வரேன். போடா. ஏய் நான் கிளம்புறேன்டி. சரி சிந்து, நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம். சரிடி. அம்மா சிந்து கண்ணு, ரொம்ப சந்தோஷம். பக்கத்து ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் உன் ஃப்ரெண்டுக்காக இங்க வந்திருக்க பாரு. காலேஜ்ல எனக்கு இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு இவதான். இவளை பார்க்காம எப்படிமா? இவளுக்கு அதேதாமா. வீட்ல எந்நேரம் பாரு சிந்து 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 தான். ஏண்டி அம்மாவை பாடா படுத்தாத. ஏய் காலேஜ்ல நம்ம சேட்டை பண்ணது படிச்சது அதத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓ சரி சரி, நான் கிளம்புறேன்டி. என் அண்ணன் நேரம் வந்திருப்பான். அப்பவே வந்து நாம அங்க முக்குல நின்னோமே அங்கதான் நிக்க சொல்லிருக்கேன். ஓ இங்கதானே? நம்ம வீட்ல இருந்து அப்படியே ஒரு யூட்டன் எடுத்தா அங்க முக்கு தெரிஞ்சிரும். இந்த பக்கம் போனாலே உங்க அண்ணன் பாத்துருவான். ஆமாண்டி, அதான் இங்க நிக்க சொல்லிருக்கேன். சரிடி நான் கிளம்புறேன். அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாடா கண்ணு. நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போ. சரிம்மா, அதான் வீட்டை பாத்துக்கிட்டேனே. இனி எங்க அண்ணன் கூட வந்துடுறேன். சரிடா கண்ணு. டேய் பசுபதி, இங்க பாரா, சிவானி தான் வந்திருக்கா. எவ்வளவு தைரியம் வந்து, அதுவும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு. டேய் பசுபதி, அந்த பக்கம் போ. ரோட்டுக்கிட்ட போனதும் அவளை தூக்குறோம். சரிடா, போ போ, யார் கண்ணையும் பற்றாம போ. சரி நீயும் வா. இத வாரேன். சிவானி, எவ்வளவு தைரியம் இருக்கும். நம்ம ஊருக்குள்ள நீ கால் எடுத்து வெஸ்டேல. இன்னைக்கு உன்னை என்ன பண்றோன்னு மட்டும் பாரு. பயம் விட்டு போச்சோ? இன்னைக்கு உன்கிட்ட பேசுற பேச்சுலயும் 2 அறை குடுக்கறதுலயும் அடுத்து தன்னை போல எங்க பேரு கேட்டாலே உனக்கு பயம் இருக்கணும். ஊருக்குள்ள வர்ற வரைக்கும் தைரியம் வந்துருச்சோ? இருடி கவனிச்சுக்கிறேன். டேய் கர்ச்சிப் ரெடியா இருக்குல்ல? சரி போ போ. சரிடா. ஏய் வாடி, நான் கூட வரேன். ஏய் எங்க அண்ணன் நேரம் வந்திருப்பான். நான் போய்க்கிறேன், நீ இரு. லேட் ஆச்சுமா, கிளம்புறேன். சரிம்மா பாத்து போயிட்டு வாங்க. இங்கதான் வந்து நிக்க சொன்னா. இதுல எந்த வீடுன்னு தெரியலையே. பேச மட்டும் விட்டா போதும், நல்லா பேசிக்கிட்டே உட்காந்துருக்கிறது. ஒருத்தன் வந்து காத்துக்கிட்டு இருப்பானே, சீக்கிரம் வருவோம். அந்த எண்ணம்லாம் இல்லவே இல்ல. வாடி, அடுத்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு அங்க போறேன் இங்க போறேன்னு எங்கேயாவது சொல்லு. இந்த மாதிரி என்ன கூப்பிட வர சொல்லு. அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். இவளை எங்க போய் தேட? திரும்ப கால் பண்ணுவோமா? அங்க சிந்து தான். வாரா இந்த வீடு தானா? ஓகே. ஏய் நான் போய்க்கு வேண்டி. சரத்து வந்து அங்கதான் நிப்பான், நீ போ. சரி ஓகேடி. அங்க பைக் நிக்குதுன்னு நினைக்கிறேன். உங்க அண்ணனா தான் இருக்கும். இங்க பாரு, வீட பாத்துக்கிட்டேல, இனி அடிக்கடி வரணும். கண்டிப்பாடி. எக்ஸாம்க்குலாம் உங்க வீட்டுக்கு படிக்க வந்துடுறேன். ஓகேடி. சரி ஓகே, பாய். பாய்டி, போயிட்டு வா. பைக் அங்க சரத்து தானே? ஆடு நம்மள பாத்துட்டு இங்க வாரானா, நம்மளதான் இங்க இருந்து அங்க நடக்க வைப்பான். எருமை இருடா, வந்து கவனிச்சுக்கிறேன். டக்குன்னு வாராளான்னு பாரு. ஒருத்தன் காத்துக்கிட்டு நிப்பானேங்கிற நினைப்பே இல்ல. நல்லா ஆடி அசைஞ்சுக்கிட்டு. பசுபதி நீ இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். யார் அது? சிந்து பின்னாடியேவும். ஏய் கத்துன, அமைதியா இரு. டேய் சிந்து, டேய் நில்றா. டேய் பசுபதி புடி, அவளை கத்த விடாத. மில்லுக்கு தூக்கிட்டு போ. ஓய் அமுக்குட, கத்த விடாத. டேய் நில்றா. சிந்து, டேய் நாய்ங்களா, ஏன் தங்கச்சியவா தூக்கிட்டு போறீங்க? உங்களை இத வாரேன்டா. இங்க இந்த பக்கம் தானே வந்தாங்க. பார்த்திருக்க ஆளை காணுமே. சிந்து எங்க போயிருப்பாங்க? அங்க ஒரு மில் இருக்கு. ஒருவேளை அந்த மில்லுக்கு போய் பார்க்கலாம். என்னடா இது? திமிர பத்தியா தர்மா? வர இவளுக்குலாம் திமிர் கூடி போச்சு. நாமாங்கிற பயம் இல்லாம போச்சு பத்தியா? டேய் வடச்சட்டி தலையா,
என்னடா என்ன அவங்கிட்ட பேசிட்டு இருக்க? எதுக்குடா என்ன இங்க கூட்டிட்டு வந்த? சொல்றா. டேய் சொல்லுங்கடா. ஆளும் மண்டைகளும் மூஞ்சிகளும் பாரு. எருமை எருமை. இது எந்த இடம்டா? எங்கடா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எதுக்குடா கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, கர்ச்சிப்ப மூக்க பொத்தி கூட்டிட்டு வந்தியே. அது வெறும் கர்ச்சிப் தானா இல்ல மயக்க மருந்து ஏதாவது கலந்துருந்தீங்களா? சொல்லுங்கடா, சொல்லி தொலைங்க. என்னடா நம்மள பார்த்தா ஷாக் ஆகுவா பயப்படுவான்னு பார்த்தா இந்த கிளி கிளிக்கிறா. அதானே தர்மா, கொஞ்சம் கூட பயம் இல்ல. இந்நேரம் இவன் நம்மள பார்த்தோன்னு உட்காந்து அழுகணும்டா. பயம் கொஞ்சம் கூட இல்லாம. தர்மா, இன்னைக்கு இவளுக்கு கொடுக்கற கூடல முந்தி மாதிரி நம்மள பார்த்தாலே பயப்படணும், அழுகணும். 2 இழுப்பு இழு தர்மா. ம். ஏய் என்னடி சவுண்டு ஒன்னா? ஆ ஏய் ஏய், உனக்கு என்னடா சவுண்டு? ரச்சட்டி தலையா, நான் பேசிட்டு இருக்கேன். திரும்பி திரும்பி அவங்கிட்ட என்னடா பேசுற? சொல்லுடா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? யாரா நீங்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இவங்களை பார்த்தாலே பயந்து நடுங்கி அழுகிற நாய் நீ கைய நீட்டி அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டியா? பசுபதி, அந்த கேட்ட பூட்றா. இனி இவன் நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல கொன்னு குழிய தோண்டி புதைச்சிருவோம். என்ன கொன்னு குழிய தோண்டி புதைப்பாங்களா? ஐயோ, அப்பனா இவங்க பிரபல ரவுடியா இருப்பாங்களோ? நம்ம சரத்துக்கிட்ட மல்லு கட்டுற மாதிரியே இவங்கள அடிச்சிட்டேனே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பசுபதி போடா, போய் கேட்ட மூடு. ஐயோ அண்ணா, வேண்டாண்ணா, வேண்டாம் வேண்டாம். என்னடி அண்ணே, இப்பதான் அண்ணன் கண்ணுக்கு தெரியுதோ? இல்ல இல்ல இல்லண்ணா, அப்பவே தெரிஞ்சது. ஏன்னா ஃபேன் செட் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, உங்களை அக்கானா சொல்ல முடியும். ஓய் டேய் பசுபதி, நீ பேசாம இரு. பசுபதியா? இவன் தானே உனக்கு மூத்தவன், அவன்கிட்ட நான் டீல் பேசிக்கிறேன். டீல் பேச போறியா? ஆமாடா வடச்சட்டி தலையா, கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஏய் என்னண்ணா சும்மா ஏங்கிற? ஆமா, என்ன எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்திருக்க? என்ன கடத்தி வச்சு பணம் ஏதாவது வாங்கலானா? அண்ணே அண்ணே, திமுற பாத்தியா? கடத்தி வச்சு பணம் வாங்க போறியான்னு கேக்குறா. கேட்டுட்டு தான்டா இருக்கேன். பொறுமையா இரு, என்னதான் சொல்றான்னு பாப்போம். என்னங்கடா, நான் கத்தி தானே பேசுறேன். நீங்க மட்டும் ஏன்டா உங்ககிட்டயே குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? இல்ல இல்ல, நீ மேற்கொண்டு சொல்லு, நான் சொல்றேன். ஏய் வடச்சட்டி தலையா, நீ தான்டா சொல்லணும். ஏய் இப்பதானே ரவுடி மாதிரி கத்தாத என்ன? ஆமாண்டா, கேட்க மறந்துட்டேன். நீ ரவுடியா? ம் ரவுடி தானா? ஆமா, இப்படி கடத்தி வச்சீங்கன்னா எவ்வளவு காசு வாங்குவீங்க? ஏண்டி, உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு மனசு இருக்கு? டேய், இந்த டீ போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா மரியாதையா நடத்துனேனா நீ கேக்குற காசை கொடுக்க ஏற்பாடு பண்ணுவேன். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிட்டியா? மரியாதை கொடுத்தா மேடம் கையெழுத்து போட்டு கொடுப்பீங்க. கையெழுத்தா? ஐய, இவங்க என்ன லூசா? நம்மள கடத்தி நம்ம அப்பாவை மிரட்டி பணம் தானே வாங்க போறாங்க. பிறகு எதுக்கு நம்ம கையெழுத்து? என்னடி சொல்லு, உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்தாதான் கையெழுத்து போட்டு கொடுப்பியா? டேய் பசுபதி, இந்த டீ போடுற வேலை வச்சுக்காதடா. என் கால்ல பாத்தீல பெரிய ஹீல்ஸா போட்டிருக்கேன். கொலட்டி அடிச்சேன்னு வச்சுக்கோ, பிஞ்சிருண்டா. செருப்பில்ல உங்க கண்ணம். ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடி அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க? 2 வருஷம் தனியா இருந்ததும் தும்மா தலைக்கு ஏறிடுச்சோ? இல்ல தர்மா, அவன் 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 இருக்கிறனால திமிர் தலைக்கேறுது. எவனை சொல்றாங்க? ஐயோ, கோபம் வேற ரொம்ப படுறாங்களே. இந்து வாய குறைச்சுக்கோடி. பசுபதி, நீ சொன்னது சரிதான்டா. முந்தி மாதிரி இல்ல இல்ல, அந்த போலீஸ்காரன் பழக்கம் இருக்கறனால திமிர் தலைக்கு ஏறுது. ஆமாண்டா தர்மா, நான் தான் சொன்னேன்ல. என்ன பேசிக்கிறாங்க? ஐயோ, ஒன்னும் புரியலையே. சரத்துங்க, இந்த மாடு வீட்டு பக்கத்துல வந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஏய் எருமை, எங்கடா இருக்க? வந்து தொலைடா. இவங்கள பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இல்ல, உண்மையிலே ரவுடி மாதிரி இருக்காங்கடா. தர்மா, இவளை இப்பைக்கு விட வேண்டாம். என்னடா சொல்ற? அரட்டி விட்டு அனுப்போம் தானே தூக்கிட்டு வந்தோம். இல்ல இல்ல, இவ மிரட்டுறதுக்கு பயப்படுற மாதிரி தெரியல. தர்மா, அந்த போலீஸ்காரன் மவனை இங்க வர வைப்போம். மகனையா? எதுக்குடா? இவ கண்ண முன்னாடியே அவனை அடிச்சு வெளுத்தோன்னு வச்சுக்கோ, அப்புறம் இவளுக்கு நம்ம மேல தன்னை போல பயம் வரும். ஏய், அவன் மவனை அடிச்சா அப்புறம் போலீஸ்காரன் சும்மா இருப்பானா? தர்மா, இது நம்ம ஊரு, நம்ம இடம். அவனை இங்க வர வச்சு அடிச்சா அவங்களுக்கு அசிங்கம். போலீஸ்காரன்ட்ட நம்ம திமிரா பேசுவோம். எங்க இடத்துல வந்து உன் மவன் அடி வாங்கியிருக்காண்டா, நீ உன் போலீஸ் திமிர்ல எங்களை அரெஸ்ட் பண்ணுவியா, அடிப்பியா, அப்படி இப்படின்னு ஏதாவது உச பேத்துவோம். கௌரவத்துக்காக அடங்கி போவான். அப்படிங்கிற? ஆமா தர்மா, இது நம்ம இடம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். சரிடா, நீ சொல்றதும் சரிதான். இவள அவனை வர சொல்லுவோம். சொல்லு சொல்லு. இவ கண்ணு முன்னாடியே அவனை அடிக்கிற அடியில நம்மள பார்த்தாலே முந்தி மாதிரி நடுங்கணும், அழணும். ம் அவனை வர சொல்லு தர்மா. சொல்றேன்டா, சொல்றேன். 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஏதாவது பாதை இருக்கா? நாம ஏதாவது தப்பிச்சு
சரத்து மாடு ஒழுங்கா வந்திருந்தா இவ்வளவு கஷ்டம் வருமா? ஐயோ இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஓய் கூப்பிடுறான். என்கிட்ட இனி திமுறா பேசக்கூடாது. சமாளிச்சு பேசுவோம். எப்படியாவது சரத்தை இங்க வர வச்சிட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணா சொல்லுண்ணா. என்னடி அண்ணே, இப்பதான் உன் கண்ணுக்கு நான் அண்ணே மாதிரி தெரியறேனா? சாரிண்ணா. தர்மா வர சொல்லு அவன. ம் ஏய் அங்க போடி, போய் உட்காரு. சீ இங்கயா? அடேங்க பசுபதி, பின்னாடி உள்ள பெல்ட் எடு. ஆ பெல்ட்டா? அண்ணா வேண்டாம் நான் உட்கார்றேன். ம் உட்காரு. என்ன பாக்குற, உட்காரு. ம் ஏண்டி அன்னைக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவனை விட்டு என்ன அடிக்க விட்டுருப்ப. எவனை விட்டு? சொல்லுடி. சாரிண்ணா. என்னடி சாரி? நாங்க இப்படிலாம் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல. இங்க பாரு, இப்பவே உன் பின்னாடி சுத்துறானே அவனை வர சொல்லு. ஏன் பின்னாடியா? யாருண்ணா? ஏய் என்னடி எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டியா? நீ பண்ற வேலையெல்லாம் உன் பக்கத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஐயோ நல்லா புரியுது. நீங்க யாரையோ நினைச்சு நம்மள தூக்கி இருக்காங்க. முட்டைகளா ஆளை கூட ஒழுங்கா தூக்க முடியல. இதுல பேச்ச பாரு வில்லத்தனம். இப்ப என்ன பண்ணலாம்? சூப்பர் ஐடியா. எவனையோ வர சொல்ல தானே சொல்றாங்க. சரிடா வர சொல்றேன்னு சொல்லி இந்த சரத் மாட வர சொல்லுவோம். கரெக்ட். இதான் நல்ல ஐடியா. என்னடி யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ணா, நான் வர சொல்றேன். அது அந்த பயம் இருக்கட்டும். என் அண்ணன் வருவான். அப்ப நீங்க எப்படி பயப்படுறீங்க நான் பாக்குறேன். பசுபதி போனை கொடு, கால் பண்ணி வர சொல்லட்டும். அடியே அவனை மட்டும் வர சொல்லு. அவன் அப்பனை வர சொன்ன 2 பேர் கதையை இங்கே முடிச்சிருவேன். இல்ல அப்பாவெல்லாம் வர சொல்ல மாட்டேன். இந்தாடி கால் பண்ணு. குடுடா. ஏய் சாரி கொடுங்கண்ணே. போனை எடுடா, எடுத்து தொலை. ஹலோ டேய் எருமை, எங்கடா இருக்க பொன்னி? சிந்து எங்கடி இருக்க? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு மில்லு இருக்கே, அங்கடா. அந்த மில்லுல தாண்டி நானும் இருக்கேன், நீ எங்க இருக்க? மில்லுல தான் இருக்கியா? இது டேய் எருமைங்களா, மில்லுல இருந்து இது எந்த பக்கம்டா? எந்த பக்கம் வர சொல்லணும்? மில்லு நுழைவு வாசல் இருந்து கிழக்கு பக்கம் வர சொல்லுடி. டேய் கிழக்கு பக்கம். வெயிடி வந்துட்டேன். என்னடி இழிப்பு? டேய் அங்க பாருங்கடா. ஆரம்பிக்கலாமா? யாரா இவன்? தெரியலடா. தெரியலையா? போலீஸ்காரன் மாதிரி வரப்பா இருக்கான், ஆனா கொஞ்சம் வயசா இருக்கானேடா. அந்த பையனுக்கு அப்பனா? உங்களுக்கு அப்பன்டா. என்னடி என்ன சொல்ற? காது கேக்கலையா? உங்க 2 பேத்துக்கும் அவன் அப்பன். என்னையா கூட்டிட்டு வந்தீங்க உட்கார வச்ச? டேய் வட சட்டி தலையா, இப்ப நீங்க 2 பேரும் என்ன பாடு பாருங்கன்னு மட்டும் பாருங்க. யாரு அவன்? உங்களுக்கு அப்பன் சொன்னேலடா. உனக்கு யாரு? நான் சொல்றேன்டா. பொறுத்து சென்று பழகும் புல்லிருக்கும் வழியிலே கூட நடந்த கூட்ட சத்தம் புல்லரிக்கும் உடலிலே கால தடுக்கி மலையில் இருந்து கீழே போகும் நொடியிலே கைகள் அசைந்து பாரு புதிய ரெட்டை பிடிக்கும் வழியிலே. யாரா நீ? சொல்றேன்டா, என்ன அவசரம்? ஆமா எவ்வளவு தைரியம் இருக்கும்? வச்சேப்ப வச்சு மூஞ்ச பொத்தி இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க. எதுக்குடா? எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? டேய் எருமை, எதுக்குடா தூக்கிட்டு வருவாங்க? என்ன வச்சு பணம் வாங்க. என்ன பணம் வாங்கவா? ஆமாண்டா, பிளான் பயங்கரமா போடுறாங்க. டேய் சொல்லுங்கடா, ஆளை தூக்கிட்டு வந்து பணம் வாங்கலாம் நினைச்சீங்களா? அது சொல்லுடா. யோ ஆமையா, இப்ப அதுக்கு என்னங்கற? அட லூசு கழுதைகளா, இவள போய் தூக்கிட்டு வந்து பணம் வாங்கலான்னு. ஏய் இவெல்லாம் டம்மி பீஸ்டா, இவளெல்லாம் தூக்கி. டேய் எருமை, நீ வந்ததே லேட், இதுல என்ன டம்மி பீஸ்ங்கறியா? ஆமாண்டி, உன்ன போய் தூக்கி. ஐயோ நீயே சொல்லு, உன்ன வச்சு பணம் கேட்டாங்கன்னா நம்ம வீட்ல என்ன நினைப்பாங்க? இம்ச போய் தொலைதுன்னு விட்டுற மாட்டாங்க. டேய் அது ஒண்ணு விடுவாங்கடா, என்ன ஒண்ணு விட மாட்டாங்க. சரி இப்பவே வீட்டுக்கு கால் பண்ணலாமா? டேய் சரத்து சொல்லுடி. கால் பண்ணி இப்படி உன்னை கடத்திட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு வந்துடுறான்னு சொல்லுவாங்க. எருமை தாடுற நேரா இது. இங்க பாருடா, அவங்க என்ன எப்படி மிரட்டினாங்க தெரியுமா? என்னது? உன்ன மிரட்டினாங்களா? மிரட்டுற வரைக்கும் நீ என்ன பண்ண? திரும்ப வாய் பேசுறேன்னு சொன்னா இவன் கண்டுக்க மாட்டான். இவன் கிட்ட டேய் ரொம்ப மிரட்டினாங்கடா, அடிச்சிருவேன்னு சொன்னாங்க. இல்ல
என்னடா என்ன நடக்குது? இது யாரா? சிவானி தானா? தர்மா, எனக்கும் அதே சந்தேகம்தான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா ரொம்ப வருஷமா பழகுனா அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கு. நம்ம சிவானி உடனே யார்கிட்டயும் இப்படி இன்வால்வ் ஆக மாட்டாளே. அதான்டா, அதான் நானும் பாக்குறேன். ஆனா இந்த பொண்ணு நம்ம சிவானி மாதிரியேவும். ஆமாண்டா, அப்படியே அச்சாசலா. டேய், ஒருவேளை சிவானி இப்படி நடிக்கிறாளோ? நடிக்கிற மாதிரி எங்கடா இருக்கு? அதுவும் இவனை பார்த்தா அவளுக்கு அண்ணன் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப உரிமையா பேசிக்கிறாங்களேடா. ஏய், இப்ப என்னடா பண்றது? பசுபதி, எனக்கு என்னமோ இது சரியா படல. யாரு என்னன்னு தெரியாம உள்ள இழுத்துட்டு வந்துட்டோம். இனி இதால நம்ம மில்லுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அம்மா நம்மள சும்மா விட மாட்டாங்க. என்கிட்ட கேட்காம இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. ஆமாண்டா, இப்ப என்ன பண்ணலாம்? ஆளை மாத்தி தூக்கிட்டோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சு ரெண்டு பத்தியும் அனுப்பி விடுவோம். அனுப்பி விட்டுறவா? டேய், இந்த பொண்ணு யாருன்னு தெரியணும்டா. நம்ம சிவானி தான் அப்படி நடிக்கிறாளா இல்ல உண்மையிலே சிவானி இல்லாம வேற யாரா? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஒண்ணும் பண்ண முடியாதுடா. சரிதான் தர்மா. சிவானி கூட இருந்த போலீஸ்காரன் வேற. அவன் மகைய ராம் நான் பாத்திருக்கேன். ஆனா இவனை நான் பார்த்ததே இல்ல. அதான்டா, தேவையில்லாம யாரு என்னன்னு அறியாம நாம கைய வச்சிடக்கூடாது. அதனால ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தது அவ்வளவுதான்டா. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது பேசி அனுப்புவோம். டேய் டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? உனக்கு போட்ட பிஜிஎம் சாங் எல்லாம் வேஸ்ட்டா. என்னடி சொல்ற? வேஸ்டா? ஆமாண்டா எருமை, நான் அடிச்சாங்கன்னு சொல்றேன். ஏய், ஹலோ ஹலோ. என்னங்கடா, யார் நீங்க? எதுக்கு இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அது வந்து இந்த புள்ள பேர் பெத்து தானே? என்னது பெத்தா? அதான்டா பெத்தனாச்சி. பெத்தனாச்சியா? யாரு அது? எனக்கு என்னடா தெரியும், எருமை. அங்க கேளுடா. இந்த கோபத்துக்கு ஒன்னும் குறையில்ல. இவ்வளவு கோபப்படுற மாடு அந்த ரெண்டு எரும மாடை அடிச்சுட்டு வந்திருக்க வேண்டியதானே? உன்னை காப்பாத்த ஊர் ஊரா தெருவா அலைஞ்சு நான் வந்திருக்கேன். வந்தேல, காப்பாத்து. ரெண்டு மிதி மிதிச்சிட்டு வா போலாம். சரிதான். ஹலோ சார், அவங்க பெத்தனாச்சி இல்லையா? இல்ல. ஐயோ அப்படியா? சாரி சார், நாங்க பெத்தனாச்சி நினைச்சு தூக்கிட்டு வந்தோம். பெத்தனாச்சி நினைச்சு தூக்கிட்டு வந்தீங்களா? பெத்தனாச்சி எதுக்கு தூக்கணும்னு நினைச்சீங்க? அது ஒரு சின்ன கட்ட பஞ்சாயத்து வேற சார். கட்ட பஞ்சாயத்தா? எங்க ஊருக்குள்ள நாங்க கொஞ்சம் ஒரு பெரிய ஆளுங்க சார். இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்போம். தெரியாம பொண்ணை மாத்தி தூக்கிட்டோம். நீங்க கூட்டிட்டு போங்க. டேய் டேய், நடிக்காதீங்கடா. தெரியாமலே எட தூக்குனீங்க. ஏய் ஓய், என்ன? ஒண்ணு இல்ல சார். சொல்லுங்கடா, யாரடா என்ன போன் போட்டு யாரையோ வர வைக்கணும்னு சொன்னீங்கல, அது யாரா? அதெல்லாம் சொல்லுங்க. ஏய் கேளுடா. டேய், எனக்கு உங்க மேல டவுட்டா இருக்கு. தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களான்னு? ஐயோ சார், தெரியாம தான் சார் பண்ணோம். வேணா உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறோம். மா பொண்ணே, ரொம்ப ரொம்ப சாரிமா. கிளம்புங்க சார் இங்க இருந்து. டேய், என்னடா கிளம்புங்கங்கற? அப்பனா என்ன பெல்ட் எடுத்து அடிச்சிருவேன்னு சொன்னது? அதான் அடிக்கல இல்ல. ஓஹோ, அடிக்கலன்னு சொல்றியா? அப்பத கொன்ன குளிய தோண்டி புதைச்சிருவேன்னு சொன்ன. அப்பனா அதையும் செஞ்சிருப்பியா? உன்னையெல்லாம் வந்ததுமே செஞ்சிருக்கணும்டி. செய்யாம விட்டேன் பாத்தியா? அதான் இவ்வளவு பேச்சு பேசுற. ஏய் டேய், இவ்வளவு தைரியம் தான் எங்களையவோ. என்னடா சொன்ன? ஒன்னு குழிய தோண்டி புதைப்பியா? ஏய், ஏன் தங்கச்சிடா? தங்கச்சியா? அவளை இங்க தூக்கிட்டு வந்ததுக்கே உங்களை வந்ததும் கொண்டிருக்கணும். சரி ஓகே, என் தங்கச்சி பயந்துருப்பாளே, அதனால அவகிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள என்னென்ன பேச்சு பேசுறீங்க? டேய், இதே பேச்சு தானடா என் தங்கச்சிட்டையும் பேசிருப்பீங்க. அது உங்க தங்கச்சியா? ஆமாண்டா, என் தங்கச்சியை தொட உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? ஏய் தர்மா, டேய் என்னடா? பசுபதி, இது கண்டிப்பா சிவானி கிடையாதுடா. ஆமாண்டா, தேவையில்லாம நாமளே வெளியே போன பிரச்சனையை உள்ள இழுத்துட்டு வந்திருக்கோம். இதுகளை எப்படியாவது வெளியே அனுப்பணும்டா. அம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. வாய் மட்டும் தேவையில்லாம பேசாத, அவனே போயிடுவான். டேய், சொல்லுங்கண்ணா. நீங்க யாரு என்ன எதுக்காக என் தங்கச்சி எங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனி ஏன் தங்கச்சி இல்ல எந்த பொண்ணையாவது தொடணும்னு நினைச்சீங்க? டேய், எங்க இருந்தாலும் நான் வருவேன். கேட்டுச்சா? கேட்டுச்சுண்ணா. இந்த கொட்ட பஞ்சாயத்தோ அடிதடி இதெல்லாம் விட்டுருங்க. இது உங்களோட சொந்தம் இல்ல என்னடா? சொந்தமிழ் தானா? அதுல வேலையை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்தீங்க, டேய் மில்லையே இழுத்து மூட வச்சிருவேன். இவன் யாரு? போலீஸா தான் இருக்குமா? இவ்வளவு திமிரா இவ்வளவு தைரியமா பேசுறான். என்னடா? இல்ல ஒண்ணு இல்லனா. டேய், அப்படியே நீங்க தூக்கிட்டு வந்ததுக்கே மன்னிப்பு கேளுங்கடா.
மன்னிப்பா? ஆமாண்டா, என்ன கூட்டிட்டு வந்து மிரட்டினாங்கல்ல, கேட்க சொல்றா மன்னிப்ப. ம், என்னங்கடா பாத்துட்டு இருக்கீங்க? கேளுடா மன்னிப்பு. சாரிங்க. டேய் என்ன பிச்சையா கேக்குறீங்க? மன்னிப்பு கேளுங்கடா. ஒழுங்கா தங்கச்சி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது தப்புதாமா, உங்களை மன்னிச்சுக்கோமான்னு கேளுங்கடா. இது கொஞ்சம் ஓவரா இல்ல? அதெல்லாம் இல்ல, கூட்டிட்டு வந்து மிரட்டினாங்கல்ல, அவங்களுக்குலாம் தெரிய வேண்டாம் ஒவ்வொரு பொண்ணு பின்னாடி இந்த மாதிரி பாதுகாப்புக்கு ஒரு ஆம்பளைங்க இருப்பாங்கன்னு? தெரியாம தூக்கிட்டு வந்தா என்ன வேணாலும் பண்ணிடலாமா? டேய் பாத்தியா, நீங்க இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்டா. ஆளும் மூஞ்சியும் தூக்கிட்டு வந்து மிரட்டுறீங்களோ? உங்களை சொல்லக்கூடாதுடா, உங்க அம்மாவை சொல்லணும். டேய் சரத்து, சொல்லுடி. போய் இவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாமா? எதுக்கு? என்னம்மா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு கேட்டு 2 அப்பா போயிட்டு வருவோம்டா. அப்பதான் நாளை தட்டு இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற? ஆமாண்டா. என்னது, நம்ம அம்மாட்ட இந்த பிரச்சனையா? டேய் தர்மா, அது இல்லாம நம்ம அம்மாவை 2 அப்போ அப்பாலாம். ஐயோ, டேய் கெஞ்சி கதறியாவது இடத்த காலி பண்றா. கண்டிப்பா நம்ம சிவானியா இருந்தா பயந்து ஓட பாப்பா. அடிச்சு சொல்றேன்டா, அவ நம்ம சிவானியே கிடையாது. இதுக்கு மேல எங்கடா அடி வாங்க? அடிச்சு சொல்றானா? ஏதாவது பேசி அனுப்பிவிட பாருடா. ம் அண்ணா அண்ணா. என்னடா? இல்லண்ணா, தெரியாம பண்ணிட்டோம். எங்க அம்மாட்ட இந்த பிரச்சனை வேண்டாம். ஆமாண்ணா. சரிங்கடா. ஆனா நான் சொன்னதான், உங்களை நான் இப்ப இல்ல எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு தெரியாம நீங்க எந்த இதுவும் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி தப்பு பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா இருந்து பழகுங்க, புரியுதா? சரிங்கண்ணா. ஏய் வாடி போலாம். டேய் உங்களுக்காக இல்ல, இவன் சொன்னாங்கறதுக்காக விடுறேன். இல்ல உங்க அம்மா போய் என்ன ஏதுன்னு பேசியிருப்பேன். இனி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க, புரிஞ்சதா? புரியுதுமா. புரியட்டும். வாடா சரத்து போலாம். வந்தவன என்ன சொன்னாங்க தெரியுமாடா? இவங்க ஏரியாவா? ஏண்டா சொன்னீங்க? ஐயோ இல்லண்ணா. டேய் ஏன்டா போய் சொல்ற? ஐயோ அண்ணா, அந்த பொண்ணை நாங்க அடிக்க கூட இல்ல. அப்போது உங்ககிட்ட அடிச்சேன்னு சொன்னா. சொல்ல போனா அந்த பொண்ணு தானே எங்க அண்ணனை அடிச்சா. அடிச்சாளா? ஆமாண்ணா, சொல்லின்னு ஒரு அறை. நாங்க அந்த பொண்ணு மேல கையே வைக்கலண்ணா. ஓ, இந்த ஒரு விஷயத்துல தப்பிச்சிங்கடா. கை வச்சிருந்தீங்கன்னா அப்ப சும்மா விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். ஆனாலும் இனிமேல் இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பா யோசிக்க மாட்டோம்ண்ணா. போலாமா? ஆனாலும் ஒண்ணு சொல்லணும்டா, என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து வெளியே வந்ததும் நீ ஒழுங்கா வீட்டு வாசல்ல வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. தேவையில்லாம இவங்க கிட்ட கத்தி டென்ஷன் ஆகி இப்ப எனக்கு தலை தான் வலிக்குது. ஏய் கரெக்டா வீட்டு அட்ரஸ் சொன்னியா? அந்த முக்குல தானே வந்து நிக்க சொன்ன. சொன்னா நீ அங்கேயே நிப்பியா? என்ன காணோம் கொஞ்சம் என்ன வந்து பார்க்க மாட்டியா? ஏய் சொன்னதை தாண்டி கேட்க முடியும். ஆமாண்டா, சொன்னதெல்லாம் கேக்குற மூஞ்ச பாரு. இப்ப கூட சொல்லுவேன், இவங்க 2 பத்தியும் ஏறி மிதின்னு. மிதிப்பியா சொல்லுடா. அதெல்லாம் மிதிப்பேனே. எங்க மிதி மிதி பாப்போம். டேய் தர்மா, சரியில்லடா, சரியே இல்ல. எதுக்கு மேலே நாம இங்க இருந்தோம், அவ்வளவுதான். எனக்கும் நல்லா புரிஞ்சது. வாடா, எப்படியாவது இந்த மில்ல விட்டு போய் தான் ஆகணும். நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். ஓகேடா. டேய் 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 எங்கடா போறீங்க? டேய் நில்லுங்கடா. அதான் பயந்து ஓடிட்டாங்கல. வா நாமளே இடத்த காலி பண்ணலாம். இல்ல இவங்கள பார்த்தா டவுட்டா இருக்கு. இவ்வளவு பெரிய மில்லு, அதுக்கு ஓனரு. ஆனா இவங்க நம்ம கிட்ட விட்டு கொடுத்து பணிஞ்சு போறாங்கன்னா என்னமோ இடிக்குதே. சிந்துவை தெரிஞ்சு தூக்குனாங்களா இல்ல தெரியாம தூக்குனாங்களா? ஏதோ ஒண்ணு இருக்கு, எதையோ மறைக்கிறாங்க. என்னவா இருக்கும்? நம்ம சிந்துவுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வந்ததும் பணம் சொத்து அப்படி இப்படின்னு பேசுறாங்கன்னா என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். இவங்க யாரு என்ன ஏது எல்லா டீட்டெயிலும் கண்டுபிடிக்கிறேன். நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்கடா. ஆனா என் தங்கச்சி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க, இப்ப நானும் பொறுமையா போனேனா அது நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கதான். அடுத்து இதே மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன்டா, கவனிச்சுக்கிறேன்.